உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி. இந்த ஜூலை 1ஆம் நாள் இந்த காலை செய்திகள் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனம் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகும் புத்தகம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நம்ம அந்த மைனர் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா மைனர் ப்ராஃபிட்ஸும் ஒவ்வொரு மாதமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். போன மாதம் நாம் மீகாவை பார்த்தோம், இந்த வாரம் நாகுமை பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படித்து காட்டுறேன். The Lord is good, a refuge in times of trouble. He cares for those who trust in him. பாருங்கள், 3 விஷயங்கள் இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. There are 3 things that is very clearly written and it is given for us in this month. இந்த மாதத்திற்கு கொடுக்கப்பட்ட 3 காரியங்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கு. முதல் காரியம் பார்த்தோம் என்றால் இந்த வசனத்தில் The Lord is good. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். God is good. பாருங்க, the goodness of God என்று பார்க்கும்போது ஆண்டவருடைய, இப்போ தமிழில் அந்த குட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வார்த்தைக்கு நற்குணங்கள் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அதற்கு ஈக்குவலண்ட்டான வார்த்தை அதுதான் நம்மளால் சொல்ல முடியும். நல்லவர் என்று சொல்லும்பொழுது நல்ல குணங்கள் உடையவர், நல்லது செய்பவர், நமக்கு எல்லாம் நன்மையாக அமைத்து தருபவர் ஆண்டவர். ஸோ இஃப் காட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா திஸ் மந்த், இந்த மாதம் we are declaring that God is good and he will do everything good in my life. See, goodness of God என்று பார்க்கும் பொழுது the goodness of God is the character of God himself. நல்லவர், ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கிறது. அதுதான் குட்னஸ் ஆஃப் காட். அவர் மோசே பாருங்கள், மோசே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் மனிதனால் பார்க்க முடியாது, நோ மேன் கேன் சீ மீன்னு சொல்கிறார். ஆனால் என்னுடைய மகிமையின் பின்புறத்தை நீ பார்க்கலாம் என்று சொல்லி மோசேவை ஒரு கற்பறையில் வைத்து அவருடைய கையை வைத்து மறைத்து கொண்டு, நீ என் பின்பக்கமாக என்னுடைய பின்னாடி நான் நடந்து போகிறேன், அப்போ பாரு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது வசனத்தில் அது ரொம்ப நீங்கள் படித்து பாருங்கள். அது ஆண்டவர் பக்கத்தில் நின்று கொண்டு இருந்தார், அப்புறம் ஆண்டவர் கிராஸ் பண்ணுறார். 2 பேர் நம்ம கிளியராக அதில் பார்க்கலாம். The Lord stood by meன்னு இருக்கும். The Lord covered his hand and அங்கே ஒருத்தர் கையை வைத்து அவரை அந்த கற்பாறையில் மூடிவிட்டார் மோசேவை. இந்த கேப்பில் தான் பார்க்க முடியும். இன்னொருத்தர் The Lord stood by me, இன்னொருத்தர் பக்கத்தில் நிற்கிறார், ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறார். ஆண்டவர் பாஸ்ட் பிஃபோர் ஹிம், நடந்து செல்கிறார். நீங்கள் தியானத்தில் அப்புறமாக நீங்கள் தியானித்து பாருங்கள். இது நம்மளுடைய செய்தி அது அல்ல. இருந்தாலும் அவர் நடந்து போகும்பொழுது பின்னாடி அவரை மோசே பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவரை விவரிக்கிறார், அவருடைய நன்மைகளை எல்லாம் சொல்கிறார். God is good என்பதை அவர் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், அன்பு மிகுந்தவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் ஆயிரம் என்ன சொல்கிறது, thousands of கேரக்டர்ஸ், குட்னஸ் அவருக்குள் இருக்கிறது என்று அந்த வசனங்களில் நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் 34 பாருங்கள். அந்த வசனத்தில் மோசே அதை சொல்கிறார். அவரை பார்த்தோன்னே he fell to the ground, தரையில் விழுந்து விடுகிறார் மோசே. எத்தனையோ வாட்டி ஆண்டவரிடத்தில் முகமுகமாய் பேசியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த வாட்டி அவருடைய மகிமையின் பின்புறத்தை பார்க்கும் பொழுது அவர் காலில் விழுந்து விட்டார், கீழே விழுந்து விட்டார். That is the glory of God. அப்போ அங்கே வாட் இஸ் டிஃபைன்டு தேர் பார்க்கும்பொழுது, மோசே பார்க்கும்பொழுது, ஆண்டவரை பார்க்கும்போது அவருடைய நன்மைகள், த குட்னஸ் ஆஃப் காடை தான் மோசே அங்கே சொல்கிறார்.
ஸோ இஃப் யூ see வாட் இஸ் த குட்னஸ் ஆஃப் காட் என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நன்மைகள் என்ன, ஆண்டவர் என்ன நன்மைகள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நன்மைகள் எல்லாம் அவருடைய கேரக்டருக்குள்ளே இருக்கிறது. அதை தான் நம்மை வெளிப்படுத்த சொல்கிறார். You have to reflect the characters of God. வெளியே இப்போது நம்மளுடைய மகன் இல்லை நான் மகனாக இருந்தால் அப்பா, ரைட்? அப்பாவுடைய கேரக்டர் மகனுக்கோ இல்லை மகளுக்கோ இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, அப்பா மாதிரியே பண்ணுறியம்மா. அப்பாவுடைய பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு அப்படியே பண்ணுறியம்மா சொல்லுவாங்க. அப்பாவோடைய பையன் சொல்கிற விதத்துக்குப்படி அதே கேரக்டர் இப்போ வச்சுன்னு இருக்கியாடா சொல்கிறாங்களா இல்லையா? You will always reflect the characters of God because you are a child of God. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரிடத்தில் இருக்கும் நன்மை, த குட் கேரக்டர்ஸ் எல்லாமே குட் கேரக்டர்ஸ். அப்போ இரக்கப்படுவது, மனதுருகுவது, கைண்ட்னஸ்ஸு, ஜென்டில்னஸ்ஸு, செல்ஃப் கண்ட்ரோல், அப்புறம் கிரேஸு, மர்சி, கம்பேஷன், எல்லா குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் we have to reflect, மற்றவர்களிடத்தில் இதை காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God is good, அவர் நல்லவர் என்பதை நாம் இந்த மாதத்தில் நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அதுதான் தாவீது சொல்கிறான், ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good என்று சொல்கிறோம். நீங்கள் ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிறான். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்து பார்க்க முடியும்? கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுகிறாரு. நம்மை எல்லாவற்றிலும் பாதுகாத்து நம்மளை சரியாக நடத்துகிறார். இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள், போராட்டமுள்ள சூழ்நிலை, அதுதான் இந்த வசனத்தில் அழகாக போட்டிருக்கு. அடுத்த ரெண்டாவது குறிப்பு பாருங்கள். முதல் குறிப்பு God is good, ரெண்டாவது a refuge in times of trouble. எனக்கு கஷ்டம், போராட்டம், பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனை பேர் வீட்டில் கோழி வளர்ப்பீங்கன்னு தெரியல. கோழி நீங்கள் எங்கள் வீட்டிலலாம் கோழி வளர்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த சின்ன சின்ன அதோடைய பேபிஸு குஞ்சுகள் இருக்கும். அது எப்படி வளர்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன த்ரெட் மாதிரி வந்துச்சுன்னா கூட டக்குன்னு எல்லாம் அது ரெக்கைகள் கீழே போயிடும். ஏதோ ஒரு காக்காவோ இல்லை ஏதோ ஒரு பூனையோ சம்திங் வருது அப்படின்னா டக்குன்னு எல்லாம் உள்ள ஒன்றுமே நடக்காது. பட் டக்குன்னு ஒன்றுமே எழுந்து பார்த்தா தெரியாது. ஒரு 10 கோழி குஞ்சுங்களாவது இருந்திருக்கும், அது எல்லாமே போய் மறைஞ்சிக்கும். அதே போல் மழை வெயிலோ புயலோ எந்த இது வந்தாலும் அது எல்லாம் உள்ளே போயிடும். அதே போல் அது ப்ரொட்டக்டிவ் ஷீல்டுக்குள்ளே போனதால் அந்த எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் எடுத்துக்காட்டாக வசனத்திலையும் சொல்கிறார். ரைட். ஆண்டவர் தன்னுடைய சிறகுகளின் நிழலில் நம்மை பாதுகாத்து கொள்கிறார். ஹீஸ் எ ரெஃப்யூஜ். ரெஃப்யூஜ் என்ற வார்த்தையை பார்க்கும்பொழுது அந்த ரெஃப்யூஜ் என்பது அடைக்கலம் என்ற அர்த்தம். அந்த நாட்களில் ரெஃப்யூஜ் சிட்டி இருந்திருக்கு, அடைக்கலமான சிட்டிகள் இருந்திருக்கு. ஒரு இடம் ரெஃப்யூஜ் கேம்ப் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அடைக்கலம் கொடுக்கிறவர்களாய் அந்த இடம் இருக்கும். அது ஒரு அடைக்கலம் கொடுக்கிறது பாதுகாப்பு கொடுப்பது என்ற அர்த்தம். அன்பு காட்டுவார்கள் அந்த இடத்தில் என்ற அர்த்தம். அவர்களை நேசிப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் they will provide everything. அடைக்கலம் என்றால், ரெஃப்யூஜ் என்றால் அந்த இடத்தில் ஆண்டவர் he will give and provide and take care of everything. அதுதான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். என்ன? God is good. கர்த்தர் நல்லவர். அவர் குணங்கள் எல்லாம் நல்ல குணங்கள். அவருடைய கேரக்டர் இஸ் குட். அதனால் நாம் ஆபத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை மறக்காதீங்க. இந்த வசனம் வார்த்தை நாம் எப்போதும் அந்த மாதம் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம். God is my refuge. கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அதை சொல்லினே இருங்க. இந்த மாதத்தில் எப்போ இருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த மாதத்தின் வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எனக்கு அடைக்கலாமா, இந்த பிரச்சனை போராட்டம் இருக்கு, நீங்கள் தான் எனக்கு அடைக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் வசனத்தில் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அவர் வார்த்தை மாறாமல் நடந்து கொள்கிறவர் நம் ஆண்டவர். He does not change.
he acts according to his words. அப்போ அவருடைய பிள்ளைகள் பிரச்சனை போராட்டங்களில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். ரைட். ஒரு பெரிய ஃபோர்ட்டுக்குள்ளே போன மாதிரி, ஒரு பெரிய டவருக்குள்ளே போய் நம்ம ஒரு பெரிய ஒரு வாட்ச் டவருக்குள்ளே போய் நம்ம அடைக்கலம் இருந்த மாதிரி, பிரச்சனை போராட்டம் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பாதுகாத்து கொள்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, he cares for those who trust him. இந்த மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர் பக்கமாய் நிற்கிறார்களோ அவர் கைவிடுவதில்லை. he cares. அவர் நேசிக்கிறார். அவர்களை பாதுகாத்து கொள்கிறார். அவர்களை யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். பாருங்கள், he cares அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப அருமையான வார்த்தை. அப்படின்னா எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார்னு அர்த்தம். கேர்ஸ்னா என்ன? கேரிங்னா என்ன? ரொம்ப கேரிங்காக இருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம அவர்களுக்கு ஷெல்டர் கொடுத்துருக்கோம், தங்கும் இடம் கொடுத்துருக்கோம், உணவு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு அவர்கள் அடிகளுக்கு எது இருந்தாலும் அதை நம்ம காயங்கள் எல்லாவற்றையும் நாம் சுகமாக்கியிருக்கிறோம், அதற்கு மருந்து கொடுத்துருக்கோம். அதை தவிர பண உதவி எல்லாவற்றையும் அன்பு செலுத்திருக்கும், அன்பான குணத்தை வைத்து, இது எல்லாம் கேர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா, ஹீ கேர்ஸ் என்னும்பொழுது இது எல்லாம் அடைக்கலமாக இது எல்லாம் சேர்ந்து தான் வருகிறது. அதனால தான் ஆரம்பிக்கும் போதே காட் இஸ் குட், ஹீ இஸ் யுவர் ரெஃப்யூஜ். மூன்றாம் காரியம், ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அவர் பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. பட் அது முக்கியமான, அதில் ஒரு வார்த்தை என்ன ரொம்ப முக்கியமாக இருக்குது, நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தோஸ் ஹூ ட்ரஸ்ட் ஹிம். அதுதான் முக்கியம். கர்த்தரை யார் நம்புகிறார்களோ, ஸோ உங்கள் நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும்? ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய சூழ்நிலைகள் வரலாம். நம்பிக்கை விட்டு விடுகிற அளவுக்கு என்னப்பா இது இனிமேல் நடக்குமா என்று ஒரு நம்பிக்கை எழுந்து போகிற நிலைமையில் சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே உன்னை அடைக்கலாம், நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ கேர் ஃபார் யூ, I will take care of you என்றார் ஆண்டவர். அப்போது those who trust him, நீ கர்த்தரை நம்புகிறாயா உன் வாழ்க்கையில்? Do you believe in Jesus Christ? If you believe in Jesus Christ, you believe in his words, he will take care of you. இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வசனங்கள் இந்த நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய தலைப்பும் பார்த்திங்கன்னா, அந்த மாதத்தில் இருக்கும் தலைப்பும் பார்த்திங்கன்னா, நீங்கள் கேலண்டரில் கூட நம்ம கேலண்டர்லாம் பார்க்கலாம். God is good and my refuge. இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். கர்த்தர் நல்லவர், அவர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார் என்பது தான் இந்த மாதத்தின் தலைப்பாக நாம் வைத்திருக்கிறோம். அதனால் ஆண்டவர் நிச்சயமாக நம் வாழ்க்கையை மாற்றுவார், ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். இந்த மாதத்தின் காரியங்கள், செய்திகள் எல்லாம் இதை சார்ந்து தான் இருக்கும். நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும். இந்த மாதத்தில் நாம் போகும்பொழுது வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு போவோம். ஆண்டவர் நல்லவர், அவர் என்னை அடைக்கலம், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபிப்போம். Heavenly Father, we praise you, Lord. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர், உம்முடைய வசனம் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் கர்த்தாவே தேவரீர், அப்பா நீர் நல்லவராக இருக்கிறீர். Thank you for your goodness, Lord, in our life. The great things that you are doing in our life. நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் செய்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல ஆண்டவர். ஆனால் எங்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் நன்மையாக செய்கிறீங்க என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறீங்க. யூ ஆர் அவர் ரெஃப்யூஜ். நீங்கள் எங்களை அடைக்கலமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனையோ எதிராளி, பிசாசு மற்றும் எல்லாருடைய சூழ்நிலை, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எங்களை நெருக்குகிறது ஆண்டவரே. பாவத்தில் இழுத்து போடுகிறது. வாழ்க்கையை வெறுத்து நாங்கள் கர்த்தாவே தேவரீர் ஒரு ஓரத்தில் போய் நிற்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் கர்த்தரே எங்கள் அடைக்கலம் என்று நாங்கள் சொல்வோம் ஆண்டவர். அப்பா, யூ ஆர் அவர் ரெஃப்யூஜ். யூ கேர் ஃபார் அஸ்.
எங்களை நேசிக்கிறீர் அப்பா. தேர் தோஸ் ஹூ ட்ரஸ்ட் இன் யூ, நாங்கள் யாரெல்லாம் உம்மை விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் நீர் அப்பா கர்த்தாவே நீர் அப்பா நீர் பாதுகாக்கிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் முழு மனதோடு உம்மை நேசிக்கிறோம். நீங்கள் தான் எங்கள் ஆண்டவர், எங்களை வழி நடத்துங்க அப்பா. தேவரே, இந்த மாதம் முழுதும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord.